உங்கள் மீது அக்கறை இருப்பதால் தான் நேரில் வந்து சொல்லிச் செல்ல வந்தேன். அவர்களுடன் பகை வேண்டாம். சரியாக சொன்னீர்கள். அடியேனும் அதைத்தான் கூரேசனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏதோ அறியாமையில் செய்து விட்டான். இப்பொழுது என்ன செய்வது? பெரிதாக ஒன்றுமில்லை. சற்று முன் சொன்னதேதான். மிக எளிதாக இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாம். கூரேசன் அவர்கள் ஒரே ஒரு ஓலைச்சுவடி மட்டும் கொடுக்கட்டும். நேரிடையாக வரும் சிரமம் கூட வேண்டாம். என்ன ஓலைச்சுவடி? அதாவது ஏதோ தவறான சிந்தனையில் தவறாக தெரிவித்ததாகவும் அந்த சிற்றரசர்கள் கூறிய ஊர்கள்தான் சரி என்று எழுதி கொடுத்து விட்டால் போதும். உங்கள் பிரச்சனை எல்லாம் உடனே தீர்ந்துவிடும். எங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் நாட்டு மக்களுக்கும் மன்னருக்கும் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் ஓலைச்சுவடி கொடுக்கவில்லை என்றால் அதே பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களாவது அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். என்ன பிரதானியே, மறைமுகமாக என்னை மிரட்டுவது போல் தெரிகிறது. அடியேன் இறைவனுக்கு மட்டுமே அஞ்சுபவன். இன்று அடியேன் ஏதோ தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது இறைவனால் நடக்கிறது. அதேபோல் எந்த இடையூறு வந்தாலும் அதையும் அந்த பரந்தாமனை பார்த்துக் கொள்வான். அடியேன் சுயநலவாதி அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிரதானியே. அடியேனின் தந்தை தவறு செய்தால் அதை தவறு என்று சொல்வேன். அதேபோல் என் பாரியாள் தவறு செய்தால் அதையும் தயங்காமல் சுட்டிக் காண்பிப்பேன். அதேபோல் அந்த சிற்றரசர்கள் செய்தது தவறு. நான் கூறிய ஊர்கள் மட்டுமே முதல் ஓலையில் இருந்தது. இவர்கள் கொண்டு வந்த ஓலையில் வேறு ஊர்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. மன்னரை ஏமாற்ற பார்த்தனர் அந்த சிற்றரசர்கள். இதைத்தான் அடியேன் சொல்லுவேன். எங்கு அழைத்தாலும் அடியேனின் கழுத்தில் கத்தியை வைத்தாலும் அடியனிடமிருந்து இந்த பதில்தான் வரும். ஓ, அப்படியா? சரி, இதன் பின் உங்கள் விருப்பம். ஏதோ உங்கள் மீதுள்ள அக்கறையால் வந்தேன். எப்பொழுது நீங்கள் இந்த அளவுக்கு துணிந்து விட்டீர்களோ அதன் பிறகு நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் புறப்படுகிறேன். வாழ்க வளமுடன். காந்திமதி, உன்னை இத்தனை காலத்திற்கு பிறகு பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதிலும் இந்த தோற்றத்தில் பார்ப்பதற்கு பாந்தமாக இருக்கிறது. ஏதோ நடுவில் கொஞ்ச காலம் வித்தியாசமாக இருந்தாய், அது மிகவும் வேதனை அளித்தது. புரிகிறது பாட்டி. என்ன செய்வது? என் மனதிற்கு நான் செய்தது சரி என்று பட்டது. ஆனால் எப்பொழுது அது மற்றவர்களுக்கு சங்கடத்தை விளைவித்ததோ அப்பொழுதே என் முடிவை மாற்றிக்கொண்டு விட்டேன். என் உணர்வை உள்ளடக்கிக் கொண்டு மற்றவர்களின் உணர்விற்கும் அபிப்பிராயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன். அவர்களுக்காக வாழ்வது என்று தீர்மானித்து விட்டேன். சரி, அதை விடுங்கள். அங்கு ஸ்ரீபெரும்புதூரில் எல்லோரும் எப்படி இருக்கின்றனர்? இப்பொழுது நாங்கள் வசித்த அகத்தில் யார் இருக்கிறார்கள்? யார் இருந்தாலும் நீ இருப்பது போல் இருக்காதே காந்திமதி. பெரியதொரு தீட்சிதரின் குடும்பம் குடிபெயர்ந்துள்ளது. அப்படியா? சரி, அங்கு பாடசாலையை யார் கவனித்துக் கொள்கிறார்கள்? யாருடைய பராமரிப்பில் இப்பொழுது இருக்கிறது? தஞ்சாவின் தம்பி வேங்கடகிருஷ்ணனும் புனிதாவின் கணவர் கதிரேசனும் பொறுப்பெடுத்துக் கொண்டு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார்கள். மேலும் ராமானுஜனின் நண்பர்களும் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். இது எல்லாமே ராமானுஜன் ஏற்படுத்தி கொடுத்து இவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான். அதை போல் வாசுதேவனும் ஜெயராமனும் கோயில் நிர்வாகத்தை நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள். சோமயாஜி சுவாமிகள் எப்படி செய்தாரோ அதை போலவே நிர்வகித்துக் கொண்டு வருகிறார்கள். சுருங்க சொன்னால் சோமயாஜி சுவாமிகள் இல்லாத குறையை தவிர மற்றபடி நன்றாக நிர்வகித்துக் கொண்டு வருகிறார்கள். ராமானுஜன் இல்லாததுதான் கவலையாக இருக்கிறது. மற்றவர்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் எது செய்தாலும் ராமானுஜனைப் போலவோ சோமயாஜி சுவாமியைப் போலவோ வராது. அவர்களுக்கு நிகர் அவர்களே. மற்றபடி அங்கு எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? எல்லோரும் நன்றாக சேஷமாக இருக்கிறார்கள். என்ன பட்டு
நீயும் இந்த காஞ்சியம்பதியில் தான் இருக்கிறாயா? ஏதோ அலைந்து திரிந்து இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். இவர்களுடன் தான் இருக்கிறாயா? இல்லை இல்லை, நான் தனியாகத்தான் இருக்கிறேன். அப்பாடா, காலை சுற்றிய பாம்பு கடிக்காமல் விடாது என்று சொல்வார்கள். அதை போல் இவளை சுற்றி சுற்றி இவளுடன் தான் இருக்கிறாயோ என்று நினைத்தேன். ஏன் ஏன் நான் அவர்களுடன் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கில்லையடியம்மா, இவர்களுக்குத்தான். அவர்களே அதை நினைக்காத பொழுது நீங்கள் எதற்காக தேவையில்லாமல் தூண்டி விடுகிறீர்கள்? எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தை தான் நான் சொன்னேன். இதில் தூண்டிவிட என்ன இருக்கிறது? உன்னிடம் சொல்வதற்கு காந்திமதி தயங்கலாம், ஆனால் அதுதானே உண்மை. உங்களிடம் இப்பொழுது யாரும் எதுவும் கேட்கவில்லை. கோவிலுக்கு வந்தீர்களா? பெருமாளை சேவித்து விட்டு செல்ல வேண்டியதுதானே? எதற்காக என்னை வம்பு கிழக்கிறீர்கள்? பம்பு நான் செய்கிறேனா, நீ செய்கிறாயா? நாங்கள் ஏதேதோ பேசிக்கொண்டு வந்து கொண்டிருந்தோம், நீதானே தேவையில்லாமல் குறுக்கே வந்தாய். போதும், நிறுத்துங்கள். இதற்கு மேல் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். முதலில் இருவரும் நிறுத்துங்கள். இது கோவில். இங்கு வந்து தேவையில்லாமல் தகராறு வேண்டாம். எல்லோரும் தேவை. வெகு நாட்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது சந்தோஷமாக பேசிவிட்டு போவதை தவிர்த்து ஏன் இந்த சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை எல்லாம்? நான் பிரியமாகத்தான் வந்தேன். ஆனால் என்னை பார்த்ததும் பாட்டிதான் ஆரம்பித்து விட்டார். சரி சரி, இதை இத்துடன் விடுங்கள். காந்திமதி மாமி, அமுதா மாமி, நீங்கள் இருவரும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன பட்டு, பாட்டிக்கு கொடுக்கவில்லையா? அவள் எடுத்துக்கொள்ள சொன்னாலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அதெல்லாம் போகட்டும். காந்திமதி மாமி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? நான் தஞ்சாவிடம் சொன்னதையே உங்களிடத்திலும் சொல்கிறேன். உங்களை நினைக்காத நாளே இல்லை. உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்றுதான் என் ஆசை. ஆனால் ராமானுஜர் ஏதாவது நினைத்துக் கொள்வாரோ என்றுதான் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக இருந்தேன். இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வருவதுண்டு. ஆனால் உங்களை நான் பார்த்ததில்லையே. இன்று பார்த்து அதிசயமாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்ததோடு இல்லாமல் அமுதா மாமியும் வந்திருக்கிறார்கள். என் நேரம் இந்த பாட்டியையும் நான் பார்த்து விட்டேன். நான் உங்களை பற்றி நினைப்பது போல் நீங்களும் என்னை பற்றி நினைக்கிறீர்களா? நான் எதை பற்றியும் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இல்லை. இப்பொழுதுதான் என் துயரத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவராக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் எத்தனை ஆண்டு காலம் பழகியவர்கள் தெரியுமா? அமுதா மாமியை எடுத்துக்கொள். ராமானுஜனை நான் பிரசவித்த போது என்னுடனே இருந்து என்னை பார்த்து கொண்டவர். ஸ்ரீபெரும்புதூரை விட்டு கிளம்பும் பொழுது இவர்கள் எல்லோரையும் விட்டு கிளம்புகிறோமே என்று இருந்தது. ஆனால் என்ன செய்வது? நம் வாழ்க்கை பயணத்தில் வெவ்வேறு கட்டங்கள் வரும். அதில் இதுவும் ஒன்று என்று நினைத்துக் கொண்டேன். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதத்தில் உதவி இருக்கின்றனர். எல்லோரையும் நினைத்துக் கொண்டேன். உன்னை பற்றியும் நினைத்துக் கொண்டேன் பட்டு. காந்திமதி, நீ யாரையும் நினைக்க வேண்டாம். இந்த வரதராஜ பெருமாளை வேண்டிக்கொள், எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான். எதற்காக கண்டவர்களையும் நினைத்துக் கொண்டு? காந்திமதி மாமி, யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டோ சொல்லிவிட்டோ வத்தி வைத்து விட்டோ போகட்டும். நான் உங்களுடன் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். அதுதான் சரியாக அமைய மாட்டேன் என்கிறது. சரி பட்டு, அதனால் என்ன? இங்குதானே இருக்கிறீர்கள், நாம் சந்தித்துக் கொள்ளலாம். நான் வேண்டுமானால் உங்களுடனே வந்து இருந்து கொள்ளட்டுமா? இருக்கலாம். ஆனால் ராமானுஜன் அதை விரும்ப மாட்டான் என்று உனக்கே தெரியும். சிறிது காலம் போகட்டும், பிறகு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் தஞ்சாவிடம் சொல்லிவிடுங்கள். அவளை நான் இங்கு அவ்வப்போது பார்ப்பதுண்டு. சரி என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அடுத்த நொடி உங்கள் அகத்தில் வந்து நிற்பேன். அவசியம் சொல்கிறேன். அப்பாடா, இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. நான் வருகிறேன் காந்திமதி மாமி. அமுதா மாமி, நான் வருகிறேன். இந்த பாட்டியிடம் அதிகமாக சகவாசம் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் நல்லதற்காகத்தான் சொல்கிறேன். காந்திமதி, இந்த பட்டுவை அகத்தில் சேர்த்துக் கொள்வதும் ஆமையை அகத்தில் வைத்துக் கொள்வதும் ஒன்றுதான். ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தை பிரித்து விடுவாள். அது எனக்கு தெரியும் பாட்டி. ஒவ்வொருவர் குணம் ஒவ்வொரு மாதிரி. பாவம், அவள் மனதை ஏன் நோகடிக்க வேண்டும்? அவளுக்கு இருக்கும் பிரச்சனை அண்டையிடம் தேடுகிறாள். தேவையில்லாமல் அவளை தூஷிக்காதீர்கள். சரியம்மா, உன் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். ஆனால் ஒன்று, நீ எங்கிருந்தாலும் உன்னுடைய தயாள குணம் மட்டும் மாறவே இல்லை. உனக்கும் அந்த வரதன் தான் நல்வழி காட்ட வேண்டும். எல்லாமே அவன் அனுகிரகம்தான் பாட்டி. வாருங்கள்.
ராமானுஜர் வருவதில்லை என்றால் தங்கள் பாடசாலையை சதசிற்கு அழைப்பதற்கில்லை என்றுதான் தோன்றுகிறது. வித்தியார்த்திகளை பொறுத்தவரை ராமானுஜரே பிரதானமானவர். இல்லை இல்லை இல்லை, நான் தான் பிரதானமானவன். இல்லை நான் தான் பிரதானமானவன். 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 நான் தான் என்னவாயிட்டு குருநாதா? உங்களை பிரம்மராட்சஸ் விழுங்க வந்ததா? நீர் உமது வாயை சற்று மூடும். அது விழுங்க வந்தால் முதலில் அதை உம்மிடம்தான் அனுப்பி வைப்பேன். சம்பூரணம் சுவாமி, சற்று அமைதியாக இருக்க மாட்டீரா? குருநாதரே ஏதோ பதற்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். என்ன குருநாதா, என்னவாயிற்று? அந்த பண்டிதன், பக்கத்து ஊர் பண்டிதன். சரியாக போயிற்று. வர வர தாங்கள் யாரை பார்த்து பயப்படுவதென்று வரைமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் பயப்படவில்லையடா. சதசுக்கு ராமானுஜன் கண்டிப்பாக வர வேண்டும். இல்லையேல் நம் பாடசாலைக்கு அழைப்பு விடுப்பதையே யோசிக்க வேண்டும் என்று அந்த பண்டிதன் கூறிவிட்டானே. அவ்வார்த்தை தான் என் சிந்தனையில் நிழலாடுகிறது. பாழாய் போன அந்த பண்டிதனால் என் புத்தியே தடுமாறுகிறதடா, தடுமாறுகிறது. அந்த பண்டிதன் ஏதோ விவரம் புரியாமல் ராமானுஜனால் தான் சதஸ் என்று சொல்லிவிட்டான். தாங்களும் அதையே நினைத்து கொண்டு அதானே என்ன பெரிய சதஸ் அந்த பண்டிதன் ஏற்பாடு செய்து விட்டான். பொல்லாத சதஸ். அதற்கு முன்புதான் காசியில் பெரிய சதஸ் ஏற்பாடாகி இருக்கிறதே. என்னது, வடகாசியிலா? ஆமாம் ஆமாம், வடகாசியில்தான். அதை பற்றிய விவரம் தெரியாதா? இல்லையே. காசியில் பிரம்மாண்டமான சதஸிற்கு ஏற்பாடாகி இருக்கிறது. பல பாடசாலைகளைச் சேர்ந்த பண்டிதர்களும் வித்தியார்த்திகளும் அங்கு குழுமப் போகிறார்கள். அதில் நம் பாடசாலை பிரதானமாக கலந்து கொள்ளப் போகிறது. சுவாமி, இங்கு ஏதோ ஒரு பண்டிதன் கொக்கரித்ததை கண்டு ஏன் துக்கப்படுகிறீர்கள்? வடநாட்டில் உள்ள மகா பண்டிதர்களும் தங்களை பற்றியும் தங்கள் மேதா விலாசத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர்கள். தங்களை தங்கத்தட்டில் வைத்து தாங்கப் போகிறார்கள். பிறகென்ன? தாங்கள் காசி சதஸை பற்றி மட்டுமே யோசியுங்கள். பக்கத்தூர் சதஸால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சுவாமி. ஆனால் காசியில் நடக்கப் போகும் சதஸோ திருவிழா போன்றது. மேலும் மாணவர்களை காட்டிலும் ஆசான்களுக்கே பிரதானம் கொடுத்து நடத்தப்படுகிறது. தாங்கள் அதில் கலந்து கொண்டவுடன் பாருங்கள், பாரத தேசமே தங்களை வியந்து பார்க்க போகிறது. இமயம் முதல் குமரி வரை தங்களின் பாண்டித்தியமே கொடிகட்டி பறக்கப் போகிறது. ஓய் சம்பூர்ணம், இப்போதுதான் உருப்படியாக ஒன்றை பேசியிருக்கிறீர்கள். என்னடா யோசிக்கிறாய்? அதுவும் ஆழ்ந்து. அங்கு உனக்கு பெரிய அளவில் வேலை இல்லையே. வாய் பாஷையால் வேண்டுமானால் உனக்கு பிரயோஜனம். அங்கு பேசப்படும் பாஷை உனக்கு புரிய போவதில்லை. உன்னை பொறுத்தவரை வாய் பாஷை என்பது வாய்க்கும் வயிற்றுக்கும் தான். பாஷை தெரியாது சுவாமி, ஆனால் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டும் வேலை இல்லை. என் சிந்தனைக்கும் வேலை இருக்கிறது. அந்த சதஸிற்கு யாரெல்லாம் போக போகிறோம்? அதுதான் சம்பூர்ணம் சொன்னாரே, சதஸ் பண்டிதர்களுக்கு பிரதானம் கொடுத்து நடத்தப்படுகிறது என்று. எனவே நான், சம்பூர்ணம் மற்றும் எனக்கு தோதான சில வித்தியார்த்திகள். அப்படி என்றால் ராமானுஜன், கோவிந்தன் போன்றோர் காசி யாத்திரையில் உண்டல்லவா? இல்லை, ராமானுஜன் இல்லை. அவனை அழைத்து கொண்டு அங்கு போவதாக இல்லை. சாந்தம் குருநாதா, சாந்தம். இல்லை, நான் முடிவு எடுத்து விட்டேன். அவனை கூடவே வைத்துக் கொண்டு வடதேசத்திலும் நான் அவமானப்பட விரும்பவில்லை. இந்த அடியேன் சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் குருநாதா. நான் அவனை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொன்ன போதெல்லாம் கேட்காமல் கையோடு அழைத்து கொண்டு போய் அவமானங்களை வாங்கி கட்டி கொண்டீர்கள். ஆனால் இப்போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ராமானுஜன் காசி யாத்திரை வர வேண்டும். அதாவது சதஸுக்கு அவன் வர வேண்டும் என்கிறாயா? இல்லையே, சதஸிற்கு என்று நான் சொல்லவில்லையே, காசி யாத்திரைக்கு என்று தானே சொன்னேன். அப்படி என்றால் நடக்க போகும் சதஸ் உங்களுக்கு யாத்திரை, ராமானுஜனுக்கு. நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையடா எனக்கு. புரியும்படியாகவே சொல்கிறேன். காசி பண்டிதர்களின் சதஸ் தங்களுக்கு, காசி யாத்திரை என்ற பெயரில் இறுதி யாத்திரை ராமானுஜனுக்கு. ராமானுஜனுக்கா?
புரியவில்லையே. போதும் புரியவில்லையா தங்களுக்கு? நீ என்னடா சொல்கிறாய்? சுவாமி, கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வாருங்கள். ஏதோ ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு என்று சொல்வீர்களே, அது என்ன? இறந்தால் முக்தி, அது இது என்று. ஓ, அதை கேட்கிறாயா? கமலாலயம் என்னும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி. சரி திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி. சரி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. மிகவும் சரி. பிறகு பிறகு காசியில் மரணித்தால் முக்தி. இதைத்தான் முதலிலேயே எதிர்பார்த்தேன். சரி, பாதகமில்லை. ராமானுஜனுக்கு காசியில் முக்தி. இப்போது புரிந்ததா குருநாதா? ஞானத்தையே எத்தனை நாளைக்குத்தான் ராமானுஜனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறீர்கள்? சீக்கிரம் காசிக்கு அழைத்துச் சென்று முக்தியை கொடுத்து விடுங்கள். என்னடா இது விபரீதமான புத்தி? ஏதோ பேசுகிறாயே. பட்ட அவமானமெல்லாம் போதும் குருநாதா. உலகம் உள்ளளவும் தாங்கள் இருக்க வேண்டும். அதன் மூலம் தங்கள் தத்துவ சித்தாந்தம் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும். அதற்கான தடைகளை ஒழிக்க வேண்டும். அதற்கு முதலாவதாக ராமானுஜன் அழிய வேண்டும். என்ன இருந்தாலும் தங்கள் சிஷ்யன் அல்லவா? காசியில் நற்கதி அடைந்து விட்டு போகட்டுமே. என்னடா இது? வயிற்றில் புலியை கரைக்கிறாய். என்ன சுவாமி இது? வயிற்றில் பாலை வார்க்கிறான் என்று சொல்லுங்கள். அவன் சொன்னதில் ஒரு தவறும் இல்லையே. சம்பூர்ணம், நீரும் இவனுடன் சேர்ந்து கொண்டு நியாயத்தை பேசுகிறேன். அந்த ராமானுஜன் இருக்கும் வரை உழைப்பெல்லாம் தங்களது, பெயரும் புகழும் அவனுக்கா? இது தேவைதானா சுவாமி? சரியாக சொன்னீர் சம்பூர்ணம். குருநாதருக்கு புரியும்படி சொல்லும். என்னடா சொன்னாய்? இது கோபப்படும் நேரம் அல்ல. தீர ஆலோசித்து தீர்வு எடுக்கப்பட வேண்டிய நேரம். தங்களின் கீர்த்தி உயர வேண்டுமா இல்லையா? உயர வேண்டும். தங்களின் சித்தாந்தமே எங்கும் வேரூன்றி தழைக்க வேண்டுமா இல்லையா? அழைக்க வேண்டும். ஸ்ரீ ஸ்ரீ யாதவ பிரகாசரின் சம்பிரதாய பயிர் வளர வேண்டுமா இல்லையா? வளர வேண்டும். அப்பயிர் வளர களைப்பயிர் பிடுங்கி எரியப்பட வேண்டுமா இல்லையா? எரியப்படத்தான் வேண்டும். அப்படியானால் ராமானுஜன் என்ற களைப்பயிர் பிடுங்கி எரியப்படத்தான் வேண்டும். ராமானுஜர் வருவதில்லை என்றால் தங்கள் பாடசாலையை சதசிற்கு அழைப்பதற்கில்லை என்றுதான் தோன்றுகிறது. என்ன சொன்னீர்? புரியவில்லையா சுவாமி? வந்தால் ராமானுஜரோடு சதசிற்கு வர வேண்டும். இதுதான் என் முடிவு. The best contestant is definitely Aina.